வாசலில் அந்த கேட்டு கிட்ட நின்றிருக்கிறவங்க கலைஞர் வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, புரட்சியாளர் அம்பேத்கர் வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்கவே, பேரறிஞர் அண்ணா வாழ்கவே, வெல்லட்டும் வெல்லட்டும், உதய சூரியன் வெல்லட்டும். டாக்டர் கலைஞர் நன்றியோடு செல்வராஜ் அவர்களே, கலைத்துறை துணை பொதுச்செயலாளர் அவர்களே அறிவித்தார். அதை படிப்படியாக உயர்த்தி இளைஞர்கள், இளம்பெண்கள், மகளிர் நமது கோவை பாராளுமன்ற இந்திய கூட்டணி வேட்பாளர் அருமை அண்ணன் கணபதி ராஜ்குமார் அவர்களுக்கு ஏன் உதயசூரியன் சின்னத்திலே வாக்குகள் அளிக்க வேண்டும்? மோடி அரசுக்கு ஏன் அருந்ததிய சமுதாயம் வாக்குகளை அளிக்கக்கூடாது? எத்தனையோ பொருட்செயலாளர் இங்க வந்திருக்காங்க. அவர்களுடைய கருத்துக்களை நமக்காகவும் இது போன்ற சட்டமன்ற தொகுதிகளிலே தனியாக அருந்ததிய சமுதாய மக்களை ஒருங்கிணைத்து ஒரு கூட்டத்தை நடத்தின எங்களுக்கு உத்தரவு வழங்கி ஒத்துழைப்பு நல்கிய கோவை பாராளுமன்ற தொகுதியினுடைய பொறுப்பமைச்சர் அருமையான டிஆர்பி ராஜா அவர்களையும் எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் அருமையா அத்தியூர் செல்வராஜ் அவர்களையும், அதே போல ஆற்றல் மிக்க மாவட்ட கழக செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி அண்ணா அவர்களையும், மாநகர் மாவட்ட கழக செயலாளர் அருமையண்ணன் கார்த்திக் அவர்களையும் இந்த நிகழ்வினை சிறப்பாக பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த தொகுதியினுடைய பொறுப்பாளர் கடந்த ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தொகுதியிலே சுற்றுச்சூழலாடி கழகத்திற்கு வலு சேர்த்துக் கொண்டிருக்கின்ற அருமையண்ணன் வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி அவர்களே, இந்த ராஜீவ்காந்தி அவனை சாதாரணமா நினைக்கூடாது. ஏதோ ஒரு கூட்டம் வந்திருக்காங்க, சின்னத்துக்கு ஓட்டு கேட்கிறாங்க, அது தவறு. ராஜீவ்காந்தி பல்வேறு தொலைக்காட்சி விவாதங்களிலே ஆணித்தரமான சமூக நீதி கருத்துக்களையும் எடுத்து சொல்லக்கூடியவர். அவரை நிறைய அவங்களுக்கு அறிமுகம் இருக்கும். அதனாலதான் இந்த கூட்டத்தோட முக்கியத்துவம் சொல்றேன். அதே போல என்னை போன்ற இளைஞர்கள் எல்லாம் அரசியல் அருமையண்ணன் திப்பம்பட்டி ஆறுசாமி அவர்கள் பங்கேற்று தலைமை பொறுப்பை ஏற்றுள்ள அருமையண்ணன் பகுதி கழக செயலாளர் சிறுவை சிவா அவர்களையும் எங்களுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி சொல்லிட்டீங்கன்னா இந்த அருமையான கூட்டத்திற்கு நான் இரவு உணவை ஏற்பாடு பண்ணி தந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன ஒரு 10 நிமிஷத்துல அனைவருக்கும் டீ அரேஞ்ச் பண்ணி கொடுத்த எங்களுடைய மாவட்ட கழக துணை செயலாளர் அருமை நண்பர் அசோக் பாபு ஆறுகுட்டி அவர்களே, அதே போல அருமை அக்கா அகிலேய ஆறுகுட்டி அவர்களே, முன்னாள் பகுதி கழக செயலாளர் சிறந்த கழக செயல்மரவர் அருமையண்ணன் மாணிக்கம் அவர்களே, இந்த நிகழ்விலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பழகுவதற்கு எளியவர், பார்ப்பதற்கு இளையவராக இருந்தாலும் சிறந்த களப்பணியாளராக விளங்கி வருகின்ற மண்டல தலைவர் அருமையண்ணன் கதிர்வேல் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே என்னோடு சிறப்பான ஒத்துழைப்பு நல்கி கொண்டிருக்கின்ற முன்னிலை பொறுப்பை வழங்கி வைத்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட ஆதிதிராவிட நலக்குழு தலைவர் அருமையண்ணன் வேலுச்சாமி அவர்களே, துணை அமைப்பாளர்கள் சம்பத் கண்ணன் அவர்களே, காலப்பட்டி செல்வகுமார் அவர்களே, அருமை நண்பர் ராஜேஷ் அவர்களே, அதே போல அன்னூர் ஆறுசாமி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே நன்றி உரையாற்ற காத்துக் கொண்டிருக்கின்ற கடந்த 2 நாட்களாக இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஒருங்கிணைப்பு செய்து கொண்டிருக்கின்ற எல்லா ஏற்பாடுகளும் செய்து கொண்டிருக்கின்ற அருமை நண்பர் முரளிதரன் அவர்களே, அணி அமைப்பு தலைவர் ஜான் அவர்களே, ஆதிதிராவிட நலக்குழு துணை அமைப்பாளர் அருமையண்ணன் ரவிச்சந்திரன் அவர்களே, ஈரோடும் சிறப்போடும் ஏற்பாடு செய்த நமது வரவேற்பு ஆகிய நமது சகோதரர் சென்னை சிவா அவர்களே, கொஞ்சம் பின்னால் கொஞ்சம் பசங்கள்லாம் முன்னால் வர மாதிரி பாருங்க. அப்படி முன்னால் வரலாம். இருக்கு வந்து உட்காருங்க, தயவு உட்காருங்க.
ஏன் வடக்கு மாவட்டத்துக்கு ஒரு பெரிய சிறப்பு உண்டு. அது என்னன்னா, ஒரே மாவட்டம் 3 எம்பி வேட்பாளர். பொள்ளாச்சி தொகுதியுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளர், நீலகிரி பாராளுமன்றத்துக்கு வெற்றி வேட்பாளர் நமது கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் அருமையண்ணன் ஆர். வழியில் தமிழ்நாட்டை கட்டி காத்து இந்தியாவில் வியந்து பார்க்கும் ஒரு ஆட்சியை கொடுத்து, பலமுறை ஆட்சியை கொடுத்து, இந்தியாவில் அடித்தட்டு மக்களுக்கு, இல்லாதவர்களுக்கு, ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கு ஒரு விடிவெளியாக திகழும் மகளிர் உரிமை தொகையை பத்தி பேசினார். அவர் சொல்லிட்டாரு, இருந்தாலும் நான் அது உண்மையை சொல்றேன். எதுக்காக சொல்றேன்? நீங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறதெல்லாம் உலகம். ஆனா நீங்க சும்மா இல்ல, இந்த நாட்டையே செதுக்கும் பெண் வீரர்கள் நீங்கள் தான். உங்களுக்காக இல்ல அரசிகள், நீங்க அரசிகள். நீங்க அங்க ஒரு நாள் போர் போனா இங்க முடிஞ்சது, நாட்டோட வளர்ச்சியே முடிஞ்சது. நீங்க ஒரு நாள் போனா அந்த புள்ள படிக்காது, அடுத்த நல்லா படிக்காது, அடுத்த லெவலுக்கு வளராது. அந்த புள்ள படிக்கிறனா நல்ல திறமிக்க வேலைகளை போய் சேர முடியாது, சரியா நிற்காது, நாடே வளராது என்பதை உணர்ந்து நாட்டை வளர்க்கக்கூடிய மிகப்பெரிய பணியை இன்று தாய்மார்கள் தான் செய்கிறார்கள் என்ற அந்த சமூக நீதி சிந்தனையுடன் செயல்பட்டு இருக்கும் ஒரு தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஆனா நான் இது இவ்வளவு தூரம் நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா தம்பி ராஜி சொல்லும் போது நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். நீங்க 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 எல்லாருமே ஆமா 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 தலையாட்டினா பாரு. எங்க தேசிட்டாங்க அதுல, புரியுதா? எங்க தேசிட்டார் அதுலயே ஜெயித்தார். எங்க வேட்பாளர் வெற்றி அடைஞ்சது ரொம்ப நேரம் ஆச்சு. ஆனா அதை தாண்டி எங்களுக்கு மனநிறைவு இருக்கிறதுனா எங்க முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த ஆட்சியை வெற்றிருக்கிறார். என்னுடைய பெயர் திப்பம்பட்டி ஆரிச்சாமி, திராவிட முன்னேற்ற கழக மாநில ஆதிராவருடைய இணைச் செயலாளர். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் அவர்களுக்கு நாங்கள் மிக தீவிரமான வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறோம். இந்த நேரத்திலே இந்த ஊடகத்துறையின் வாயிலாக பொதுமக்களுக்கும் உங்களுக்கும் நான் தெரிவித்துக்கொள்ள ஒரு எடப்பாடி பழனிசாமியுடைய கபட நாடகத்துக்கு எதிர்ப்பான ஒரு அலையும் வீசிக்கொண்டிருக்குது. மக்கள்கிட்ட முழுமையாக உரிமை தொகை, இலவச உரிமை பேருந்து பயணம் மற்றும் பல்வேறு திட்டங்கள், இல்லம் தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி போன்ற மக்களை எளிமையாக சென்றடையக்கூடிய எல்லா திட்டங்களும் யாருடைய இடைத்தரகளும் இல்லாமல் நேரடியாக மக்களுக்கு போகுது. ஆகவே மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த தலைவன் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற தலைவன் ஆட்சியில் இருந்தால் இன்னும் நிறைய திட்டங்கள் வரும். பெண்களுக்கும் வந்திருக்கிற ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை சமுதாய மக்களுக்கும் ஒரு பாதுகாப்பாக இருக்குங்கிறத முழுமையாக உணர்ந்து கோவை தொகுதி மாத்திரமல்ல 40 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் 3 லட்சம் வாக்குகளுக்கு மிகாமல் எல்லா தொகுதியும் ஜெயிக்கும் என்று நாங்கள் பொதுமக்களுடைய நாடி துடிப்பை புரித்து அறிந்து கொண்டோம்.